அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது லாஃப்ட். ஸோ லாஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்குது. அதாவது ஒரு ரெக்டாங்கிள் ஒரு சர்க்கிள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லாஃப்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த லாஃப்ட் அப்படிங்கிறதுக்கும் நீங்கள் ஸ்கெட்ச் வரைஞ்சிருந்தால் மட்டும் தான் அந்த லாஃப்ட்டுங்கிற ஆப்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ லாஃப்ட்டுக்கு மினிமம் 2 sketches தேவை. அதாவது 2 செக்ஷனும் எந்த பாத்தும் டிபெண்ட் பண்ணாமல் தனியாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தேவையான ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிங்க. இந்த டாப் லைனில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க போகிறோம். அது ரெக்டாங்கிள். ஸோ இதோட டைமென்ஷன் 0.05 மீட்டர். அதே மாதிரி அவரோட வித்தும் 0.05 மீட்டர்னு செட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ லாஃப்ட்டை பொறுத்தவரை நீங்கள் ரெடி பண்ணுற ஒவ்வொரு பிளானும் இதுக்கு பேரலாக மட்டும் தான் கிரியேட் ஆகணும். ஸோ நீங்கள் புதுசாக ஒரு டேட்டா பிளான் ரெடி பண்ண போகிறீங்க. அந்த டேட்டா பிளானை இந்த டாப் பிளானுக்கு பேரலாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணி அந்த பிளானை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களால் படம் வரைஞ்சி அந்த 3 செக்ஷனையும் உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ புதுசாக ஒரு டேட்டா பிளான் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபீச்சர், ரெஃபரன்ஸ் ஜாமெண்ட்ரி, இதில் உள்ள டேட்டா பிளான். இந்த டேட்டா பிளானுக்கு கொடுக்குற ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் உங்களோட டாப் பிளான். அதனால் கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த மாடல் ட்ரீ நீங்கள் புல் டவுன் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரண்ட், டாப், ரைட்னு 3 டேட்டா பிளான் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் உள்ள டாப் லைன். ஸோ டாப் லைன்லேருந்து இது கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ தூரத்தில் வேணும் அப்படிங்கிறத இந்த டிஸ்டன்ஸ் மூலியமாகவும், ஸோ எத்தனை வேணுங்கிறத இந்த நம்பர்ஸ் மூலியமாக உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட டிஸ்டன்ஸ் 0.04. ஸோ இதே மாதிரி இன்னொரு செக்ஷன் வேணாலும் அது 2. ஸோ இதே மாதிரி 2 செக்ஷன் ட்ராவல் ஆகிரும். ஸோ பட் இந்த செக்ஷன் 0.4 இருக்கணும், அதுக்கு அடுத்து உள்ளது வேறு டிஸ்டன்ஸ் இருக்கணும், நீங்கள் தனியாக இதை க்ளோஸ் பண்ணிட்டு புது செக்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓகே. ஸோ இதில் ஒரு செக்ஷனும், இந்த பிளானில் ஒரு செக்ஷனும், இதில் ஒரு செக்ஷனும் வரைஞ்சிட்டிங்க. இந்த 3 செக்ஷனும் டிஃப்ரெண்ட் செக்ஷனாக இருக்கிறப்ப எப்படி கனெக்ட் பண்ணுறது? ஸோ ஸ்கெட்ச். ஸோ இந்த டேட்டா பிளானில் இன்னொரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ இதில் உள்ள சர்க்கிள் க்ளோஸ், எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டில் ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கீங்க, அடுத்த ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கீங்க. ஏகேன் இதில் வேறு எதுவும் செக்ஷன் நீங்கள் வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். அதில் உள்ள ஸ்கெட்ச், இந்த டேட்டா பிளான். ஸோ இந்த டேட்டா பிளான் நீங்கள் ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வரதுக்காண்டி ஸ்பேஸ் பார், அதில் உள்ள நார்மல் வியூ. சரி, உங்களுக்கு தேவையான செக்ஷன். ஸோ இதை ட்ரையாங்கிள் மாதிரி டிசைன் பண்ணிக்குவோம். ஸோ 3 சைடுள்ள ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ரெடி பண்ணிட்டீங்க. ஸோ ஓகே. எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ உங்கள்கிட்ட உள்ளது 3 செக்ஷன். பட் 3 செக்ஷனோட என்டிட்டிஸும் வேறையாக இருக்குது. ஸோ சர்க்கிள் அப்படின்னா சேம் சர்க்கிள் எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷனையோ ரிவலாங்கிற ஆப்ஷனையோ யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட ஒரே ஒரு செக்ஷனை ஒரு பாதை வழியாக மட்டும் தான் ட்ராவல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி உள்ள டிஃப்ரெண்ட் செக்ஷனை எப்படி ஜாயின் பண்ணுறது? ஸோ அதுக்குள்ள ஆப்ஷன் தான் ஃபீச்சரில் லாஃப்ட். ஸோ லாஃப்ட்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ப்ரொஃபைல். ஸோ எந்த ப்ரொஃபைலாக நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கிராஸ் செக்ஷன் மட்டும் தான் ஜாயின் ஆக போகுது அப்படின்னா இதோட கிராஸ் செக்ஷன் உங்களோட ஃபஸ்ட்டு செக்ஷன், அடுத்து உங்களோட செகண்ட் செக்ஷன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரீன் பாயிண்ட் ஒன்று டெவலப் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இதை பொறுத்து தான் உங்களோட ஃபுல் செக்ஷனும் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இந்த செக்ஷனில் உள்ள இந்த க்ரீன் பாயிண்ட்டும் இந்த செக்ஷனில் உள்ள இந்த க்ரீன் பாயிண்ட் தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ அடுத்து உள்ள பாயிண்ட்ஸ் தான் இதுலேருந்து ஆர்டர் வைஸ் கிரியேட் ஆகும். ஸோ இது ஒரு ரேஷியோவாக எடுத்துக்கிட்டு இந்த ரேஷியோ படி இதில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்தது இந்த செக்ஷன். சப்போஸ் இந்த ப்ளூ பாயிண்ட் இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு ட்விஸ்ட் மூவ்மெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் பாயிண்டில் இந்த க்ரீன் பாயிண்ட் கனெக்ட் ஆகிருக்கு. அடுத்து இந்த க்ரீன் பாயிண்ட்டும் இந்த க்ரீன் பாயிண்ட் கனெக்ட் ஆனிச்சுன்னா இந்த பாயிண்ட் உங்களுக்கு அடுத்த பாயிண்டில் கனெக்ட் ஆகும். ஸோ இதை ஸ்மூத்தாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்கள் க்ரீன் பாயிண்டை யூஸ் பண்ணி ட்ராக் பண்ணுங்கள். ஸ்மூத்தாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி செக்ஷன் போட்டாலும் அந்த செக்ஷன் உங்களுக்கு டேரெக்டாக லாஃப்ட்டுங்கிற கமாண்டை யூஸ் பண்ணி உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணுறப்ப அந்த என் கண்டிஷன் எப்படி இருக்கணும்? ஸோ ஸ்டார்ட் செக்ஷன் உங்களுக்கு எப்பவுமே இந்த இடம், அடுத்து என் செக்ஷன் இந்த இடம். ஸோ இதில் 2 ஆப்ஷன். டிஃபால்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இது பர்பெண்டிகுலர், அதாவது உங்களோட செக்ஷன் எல்லாமே பர்பெண்டிகுலராக ஜாயிண்ட் ஆகிருக்கும். அடுத்து உள்ளது நன். ஸோ இது எல்லாமே கிராஸ் செக்ஷன் மட்டும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா நன்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து டைரக்ஷன் வெக்டார். ஸோ எந்த வெக்டாருக்கு பர்பெண்டிகுலராக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த வெக்டாரை நீங்கள் இது மூலியமாகவோ சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஒய்யை பொறுத்து நீங்கள் அலைன் பண்ண போகிறீங்கன்னா ஒய், ஜெட்டை பொறுத்துனா ஜெட், தனித்தனியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உள்ளது நார்மல் டு ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைல் எப்போயுமே நார்மலாக கிரியேட் ஆகணும், அதாவது பர்பெண்டிகுலராக இருக்கணும் அப்படின்னா நார்மல் டு ப்ரொஃபைலில் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த ஜாயிண்ட் ஆகிற எல்லா செக்ஷனும் இதுக்கு பேரலாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனையும் வரல. சப்போஸ் நீங்கள் ரொட்டேட் பண்ணி போட்டுறீங்க இல்லை பெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல இது செக்ஷன் பர்பெண்டிகுலராக திரும்பணுமா இல்லை நார்மலாக இருக்கணுமா அப்படிங்க செட் பண்ணுறது தான் இந்த நார்மல் டு ப்ரொஃபைல். ஸோ இதை டிஃபால்ட்னு செட் பண்ணிக்கிறோம்.
அடுத்து உள்ளது கைட் கோட். ஸோ நீ எக்ஸ்ட்ரா கைட் கோட் யூஸ் பண்ணுறீங்க, இந்த 3 செக்ஷனும் ஜாயின் ஆகணும், சேம் வைஸ் ஒரு கைடை யூஸ் பண்ணி ஜாயின் ஆகணும் அப்படின்னா கைட் கோங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கைட் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கைட் கோட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற எல்லா செக்ஷனையும் கண்டிப்பாக டச் பண்ணி போயிருக்கணும். ஸோ டச் பண்ணல அப்படின்னா அது கனெக்ட் ஆகாது. ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் தான் இந்த பிஎஸ். ஸோ இந்த கைட் கோர் எப்படி யூஸ் பண்ணுறது, அடுத்து இந்த சென்டர் லைன் பேராமீட்டர்னா என்னங்கிறத பற்றி அடுத்த ஆப்ஷனில் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் மெர்ஜ் டேஞ்சன்ட் ஃபேஸ். ஸோ ஏதாச்சும் ஃபேஸ் உங்களுக்கு டேஞ்சண்டாக மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா மெர்ஜ் டேஞ்சன்ட் ஃபேஸ், அதாவது இந்த சாலிட் பாடி இன்னொரு சாலிட் பாடியோட போய் ஜாயிண்ட் ஆக போகுது, அந்த இடத்துல 2 ஃபேஸும் உங்களுக்கு ஜாயிண்ட் ஆகலை, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லை கிளியரன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மெர்ஜ் டேஞ்சன்ட் ஃபேஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக 2 ஃபேஸும் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து க்ளோஸ் லாஃப்ட். நீங்கள் பெண்ட் பண்ணி இந்த லாஃப்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல உங்களோட கடைசி செக்ஷனும் உங்களோட ஃபஸ்ட்டு செக்ஷனும் ஜாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிறப்ப இந்த க்ளோஸுங்க லாஃப்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியூங்க ஆஃப் பண்ணுற மூலியமாக அந்த ப்ரீவியூ ஹைட் ஆயிரும், ஆன் பண்ணுறது மூலம் அந்த ப்ரீவியூ உங்களுக்கு தெரியும். ஸோ இதே இந்த லாஃப்ட் ஃபீச்சரை உங்களுக்கு திக்கன் சைடாக மாற்றணும் அப்படின்னா இந்த தின் ஃபீச்சர்ஸ். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற திக்னஸ் எந்த டேரக்ஷன் ஆட் ஆகணும், அதாவது 1 டேரக்ஷனா இல்லை மிட் பிளேனா இல்லை 2 டேரக்ஷனானு கேட்குது. ஸோ 1 டேரக்ஷன் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அந்த 1 டேரக்ஷன் உங்களுக்கு அவுட் சைடா இல்லை இன்சைடான்னு கேட்கும். அதே நீங்கள் மிட் பிளான் செட் பண்ணிங்கன்னா அந்த மிட் பிளான் அது நீங்கள் கொடுக்குற திக்னஸ் உங்களோட ஸ்கெட்சுக்கு அவுட் சைடு இன்சைடாக காமனாக எடுத்துக்கும். ஸோ 2 டேரக்ஷன் அப்படிங்கிறது உங்கள் அவுட் சைடில் ஒரு திக்னஸும் இன்சைடில் வேறு திக்னஸும் தனித்தனியாக கொடுத்துக்க முடியும். ஸோ 1 டேரக்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ எவ்வளோ திக்னஸ் இங்கே டைப் பண்ணிடுங்க. அடுத்தது கர்வேச்சர் டிஸ்பிளே. ஸோ இதில் கர்வேச்சர் காமிக்கணும் அப்படின்னா கர்வேச்சர் காமிக்க முடியும். ஸோ எல்லாமே டிஸ்பிளே ஆப்ஷன் தான். இதில் மெஷ்ஷு காமிக்கலாம், ஜீப்ரால ஸ்ட்ரிப்ஸ் காமிக்க முடியும், அட் சேம் டைம் கர்வேச்சர் காமிச்சிக்க முடியும். ஸோ இப்போ மெஷ் தேவையில்லை, உங்களுக்கு கர்வேச்சர் அதாவது ஜீப்ரா ஸ்ட்ரிப்ஸ் தான் வேணும் அப்படின்னா ஜீப்ரா ஸ்ட்ரிப்ஸ். ஸோ இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. நீங்கள் சர்ஃபேஸை மாடலிங்காக பண்ணும்போது அந்த சர்ஃபேஸோட ஸ்மூத்னஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி இந்த ஜீப்ரா ஸ்ட்ரிப்ஸை ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ கர்வேச்சர் காம்ஸ் அப்படிங்கிறது இதோட கர்வேச்சர். ஸோ எங்கெல்லாம் மேக்ஸிமம் பெண்டிங் மூவ்மெண்ட் அரைஞ்சிருக்கோ அந்த பெண்டிங் மூவ்மெண்ட்லாம் உங்களுக்கு ரெட் கலர்லையும் ப்ளூ கலர்லையும் தெரியும். அதோட கலர் டிவியேஷன் இங்கே இருக்குது. ஸோ ரெட் கலர்லேருந்து டேரக்ஷன் 2. ஸோ டேரக்ஷன் 1 ரெட் கலர்லையும் டேரக்ஷன் 2 ப்ளூ கலர்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது தேவையில்லை அப்படின்னா ஹைட் பண்ணிங்க. ஸோ மெஷ்ஷும் உங்களுக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ நீங்கள் தின் ஃபீச்சரில் அந்த லாஃப்ட் கிரியேட் பண்ணதுனால அது ஹாலோவாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த லாஃப்ட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிட் பண்ணுறப்ப இங்கே வந்து டேட்டா நீங்கள் மாடல் ட்ரீலேயே டெலிட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லாஃப்ட்டை டெலிட். ஓகே. அடுத்தது இந்த ஸ்கெட்சும் டெலிட் பண்ணிக்க போகிறோம். இந்த பிளேன், இந்த வே அண்ட் எகைன் இந்த டென்ட் ஸ்கெட்ச். ஸோ ஒரு டேட்டா பிளான் மட்டும் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கு. அடுத்தது இன்னொரு ஸ்கெட்ச் வரைய போகிறீங்க, அது ஒரு பாத்தை டிபெண்ட் பண்ணி போகுது, இல்லை ஒரு கைடை டிபெண்ட் பண்ணி போகிறதுனாலும் கைடை டிபெண்ட் பண்ணி உங்களால் போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கைடை பேஸ் பண்ணி எப்படி இந்த லாஃப்ட்டை பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு ஒரு டேட்டம் ரெஃபரன்ஸ் பிளான். ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் இந்த டாப்புக்கு பேரலாக அது கிரியேட் ஆகணும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் 0.04 மீட்டரில் அது டெவலப் ஆகணும். ஒரு டேட்டம் பிளான் போதும் அப்படின்னா ஒரு டேட்டம் பிளான். ஓகே. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான ஸ்கெட்சை நீங்கள் வரைய போகிறீங்க. அந்த ஸ்கெட்சில் உள்ள ஸ்கெட்சுங்கிற ஆப்ஷன் மூலியமாக வரைஞ்ச முடியும். ஸோ இதான் உங்களோட ஸ்கெட்ச். இதில் உங்கள் சர்க்கிளை ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஓகே. ஸ்கெட்ச். அடுத்தது கேட் கிரியேட் பண்ணுறப்ப அந்த கேட் இது ரெண்டுலையும் டச் ஆகணும், அதுக்கு பர்பண்டிகுலராகவும் அது இருக்கணும். ஸோ எப்போயுமே இந்த டாப்பில் இல்லை ஃப்ரண்டில் வரைஞ்சால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அதனால் புதுசாக ஒரு ஸ்கெட்ச். அந்த ஸ்கெட்ச் எதில் வரைய போகிறீங்க அப்படின்னா ரைட் சைடில் வரைய போகிறோம். அதுக்கு பேரெலாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கீழே உள்ளது உங்கள் ரெக்டாங்கிள், மேலே உள்ளது உங்களோட சர்க்கிள். ஸோ இப்போ ஸ்ப்ளைனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்கள் இதை எடுத்துகிட்டு இதுக்கு பேரலாக சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் உங்கள் கைடு ஆரம்பிக்கணும். ஸோ இவ்வளோ தூரம் வந்து உங்கள் சர்க்கிளோட இந்த எண்ட் பாயிண்டில் ஜாயின் ஆகணும். ஸோ உங்களோட செக்ஷன் எப்போவுமே 2 செக்ஷன்லையும் பிஎஸ்ங்கிற ஆப்ஷனில் அலைன் ஆகிருக்கணும். ஸோ பிஎஸ் அப்படிங்கிறது கோயின்ஸுங்கிற ஆப்ஷன் தான். ஸோ இந்த பாயிண்ட் இந்த சர்க்கிள் ரெண்டும் பிஎஸ். ஸோ ரெண்டும் டச் ஆகிட்டு அதே மாதிரி இந்த பாயிண்ட் இந்த லைன், ஸோ அதுவும் பிஎஸ். ஸோ ரெண்டும் டச் ஆகிருக்கு. ஸோ உங்களோட செக்ஷன் கூட 2 கைடும் டச் ஆகிருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். எடிட் ஸ்கெட்ச். அடுத்து ஃபீச்சரில் லாஃப்ட். ஸோ கிளிக் பண்ணிங்க. உங்களோட செக்ஷனை ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ இது ஒரு செக்ஷன், அதே மாதிரி இது ஒரு செக்ஷன். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களோட இந்த 2 செக்ஷன், அதாவது உங்கள் ரெக்டாங்கிளும் உங்களோட சர்க்கிளும் டேரெக்டாக கனெக்ட் ஆகிரும். ஸோ டேரெக்டாக கனெக்ட் ஆக வேண்டாம், உங்கள்கிட்ட ஒரு கைட் கோர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கைட் கோர்ஸை எங்கே வந்து செலக்ட் பண்ணுறது, இந்த கைட் கோருங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கைட் கோர் கிளிக் பண்ணிங்க. ஸோ இது உங்களோட கைட் கர்வ், இது உங்களோட கைட் கர்வ். ஸோ உங்களோட 2 கிராஸ் செக்ஷனும் டேரெக்டாக கனெக்ட் ஆகாமல் அந்த கைடை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இந்த கைட் கர்வ். ஸோ இதை அன்டிக் பண்ணுறது மூலியமாக டேரெக்டாக ஜாயிண்ட் ஆகும். ஸோ கிளிக் பண்ணி உங்கள் கைட் கர்வை செலக்ட் பண்ணிங்கன்னா
அந்த கைடு கோடை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். சப்போஸ் இங்கிட்டு வேறு மாதிரி நீங்கள் கைட் போட்டிங்கன்னா இந்த சைடு வேறு மாதிரி அது கிரியேட் ஆகும். ஸோ ரெக்டாங்கிளையும் சர்க்கிளையும் ஜாயின் பண்ணிட்டீங்க, அது சேம் வைஸ் ஒரு கைடை பேஸ் பண்ணி அது ஜாயின் ஆகுது. அடுத்தது இந்த லாஃப்ட் ஃபீச்சரை எப்படி ஒரு சென்ட்ரலைன் பேராமீட்டரை யூஸ் பண்ணி அலைன் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த எல்லா செக்ஷன், அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ண போகிற எல்லா செக்ஷனையும் ஒரு பாதையை பேஸ் பண்ணி எப்படி கனெக்ட் பண்ணுறது, அது பேர் தான் லாஃப்டில் உள்ள சென்ட்ரலைன் பேராமீட்டர். ஸோ அதுக்கு தேவையான படத்தை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ இல்லைனா இதை டெலிட். ஸோ இந்த லாஃப்ட் ஃபீச்சரை டெலிட். ஓகே. ஸோ அதுக்கு தேவையான இந்த ஸ்கெட்சையும் டெலிட் பண்ணிக்க போகிறோம். ரைட் கிளிக், டெலிட். இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச். ஸோ ஒரு பாதையை டிபெண்ட் பண்ணி அந்த பாதையில் வேணுங்கிற செக்ஷன் உங்களால் ட்ராவல் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே உங்களோட ட்ரெஜெக்டரியை மேக் பண்ணுங்கள். ஸோ ட்ரெஜெக்டரி அப்படிங்கிறது உங்களோட பாத். ஸ்கெட்ச். ஸோ எந்த இடத்துல வேணும், இந்த பிளானில் வேணும், பர்பெண்டிகுலராக செட் பண்ணியிருக்கோம், அதாவது ஸ்க்ரீனுக்கு பேரலாக செட் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களோட பாத். ஸோ இங்கே ஆரம்பித்து இது முன்னாடி ட்ராவல் ஆகணும். இப்போ ட்ராவல் ஆகிறப்ப ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டேட்டாமே நமக்கு கிரியேட் ஆகணும் அப்படின்னா டேட்டாமே கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு செக்ஷன் வேணும், சேம் வைஸ் இந்த பாயிண்டில் ஒரு செக்ஷன், இந்த பாயிண்டில் ஒரு செக்ஷன் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நீங்கள் ஒரு டேட்டாமே கிரியேட் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல உங்களால் செக்ஷன் வரைய முடியும். ஸோ டேட்டாமே கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபீச்சரில் ரெஃபரன்ஸ் இந்த பிளான். ஸோ எந்த இடத்துல வேணும், எதுக்கு பர்பெண்டிகுலராக வேணும், இந்த கர்வுக்கு. ஸோ அதே மாதிரி டிக் பண்ணிடுங்க. ஸோ இன்னொரு டேட்டாமே எடுத்துக்கிறேன், டேட்டா பிளான் இந்த பாயிண்டில் வேணும், சேம் இதுக்கு பர்பெண்டிகுலராக வேணும். ஸோ அடுத்ததுமே நீங்கள் எங்கெல்லாம் உங்கள் டேட்டா பிளான் தேவையோ அங்கெல்லாம் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ கடைசியாக உள்ள இந்த எண்ட் பாயிண்டில் ஒரு டேட்டா பிளான் இதுக்கு பர்பெண்டிகுலராக உங்களுக்கு வேணும் அப்படின்னா பர்பெண்டிகுலராக உங்களுக்கு கிரியேட் ஆகிரும். ஸோ ஒரு ட்ரெஜெக்டரியை மேக் பண்ணிட்டீங்க, அதுக்கு பர்பெண்டிகுலராக 3 டேட்டா பிளானையும் கிரியேட் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு பிளான்லையும் தேவையான செக்ஷனை வரைஞ்சி அதை இந்த பாத்துங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்ச் டூல், இந்த ஃபஸ்ட்டு பிளான் ஸ்பேஸை ப்ரெஸ் பண்ணி இதை நார்மல் வியூவில் செட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த சர்க்கிள், இந்த சர்க்கிள் ஒன்று ஃபஸ்ட் செக்ஷனில் வரைஞ்சிக்கிறேன். எக்ஸிட். அடுத்து இதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். ரெக்டாங்கிள். ஸோ எந்த பிளானில், இந்த பிளானில் வரைய போகிறோம். ஸோ இந்த ஸ்கெட்ச் எடிட் பண்ணுறதுக்கு எடிட் ஸ்கெட்ச். ஸோ டயாமீட்டர் நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டயாமீட்டர் 0.01. அடுத்தது ஒரு புது ஸ்கெட்ச். ஸோ அந்த ஸ்கெட்ச் எதில் வேணும் அப்படின்னா பிளான் 5ங்கிற ஆப்ஷனில் வேணும். ஸோ ஸ்கெட்ச் பிளான் 5 சூஸ் பண்ணிங்க. ரைட் கிளிக், நார்மல் டு வியூ செட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ இந்த ஆர்ஜினை பேஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு பிளானில் நீங்கள் சர்க்கிள் வரைஞ்சிட்டிங்க, அடுத்த பிளானில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருங்க. ஸோ கடைசியாக உள்ள பிளானில் எது வேணாலும் வரைஞ்சிக்க முடியும். ஸோ ஸ்கெட்ச். ஸோ இதான் உங்களோட கடைசி டேட்டா பிளான். ஸ்பேஸ் பார் அவுட் உள்ள நார்மல் வியூ. ஸோ இதில் ஒரு சர்க்கிளோ இல்லை வேறு ஆப்ஷன் உங்களால் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பாலிகன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கும். ஸோ சென்ட்ரு பாயிண்ட் இங்கே இருக்கணும், உங்கள் டயாமீட்டர் எவ்வளோ இருக்கணும். ஸோ பாலிகன் கிரியேட் பண்ணிட்டீங்க. எக்ஸிட். ஸோ 3 டெவலப் ஆகிட்டு. ஸோ இந்த 3 செக்ஷனுமே எப்போவும் அந்த பாத்தை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஸோ பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுக்காண்டி இதை எப்போயுமே இந்த கோயின்சைட், ஸோ இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் இந்த சென்ட்ரு பாயிண்ட்டும் கோயின்சைடு தான் டெவலப் ஆகிருக்கணும். ஸோ இந்த 3 செக்ஷனுமே இந்த சென்ட்ரல் பேராமீட்டர் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபீச்சரில் லாஃப்ட். ஸோ எதெல்லாம் உங்களோட கிராஸ் செக்ஷன், ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு செக்ஷன், அகெயின் செகண்ட் செக்ஷன், அடுத்தது 3ஆவது செக்ஷன். ஸோ இது 3 டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இதான் உங்களோட சென்டர் பாத் அப்படின்னா இந்த சென்டர் லைன் பேராமீட்டர். ஸோ கிளிக் பண்ணுங்கள், எது உங்கள் பாதைன்னு கேட்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பாதை. ஸோ உங்கள் செக்ஷன் எப்படி இருந்தாலும் சரி அந்த பாதைக்கு தகுந்தாப்புறம் செக்ஷன் உங்களுக்கு அலைன் ஆகிக்கும். ஸோ அலைன் ஆனதுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் செக்ஷன் இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உள்ள மற்ற ஆப்ஷன் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ இதான் சென்டர் லைன் பேராமீட்டர் உள்ள லாஃப்ட். ஸோ ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் அதிகமாக்கிறதுனால இது மாதிரி டெவலப் ஆகிருக்கு. ஸோ ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் எகைன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உள்ள க்ரீன் பாயிண்ட்ஸ், ஸோ இந்த க்ரீன் பாயிண்ட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த க்ரீன் பாயிண்ட் இந்த சைடு இருக்குது, இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க இந்த சைடு, இல்லை கீழே வேணாலும் கீழே டெவலப் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இந்த க்ரீன் பாயிண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலியமாக உங்களோட ஸ்மூத்னஸ் வேல்யூஸை அதிகப்படுத்திக்கலாம். ஸோ இதுதான்
லாஃப்டில் உள்ள சென்டர்லைன் பேராமீட்டர். அடுத்தது லாஃப்ட் கட். ஸோ இதே லாஃப்ட்டை கட் ஃபீச்சர் அதாவது ரிமூவ் ஃபீச்சருக்கு எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஸோ நீங்கள் பார்த்த ஆப்ஷன் அதாவது கிராஸ் செக்ஷன் மட்டும் நீங்கள் கிரியேட் பண்ணி கட் பண்ணுறது, அதே மாதிரி கைடு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்க முடியும். அது சேம் வைஸ் சென்ட்ரல் பேராமீட்டர் யூஸ் பண்ணி உங்களால் கட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த லாஃப்ட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட். ஓகே, எஸ். ஸோ இந்த ஸ்கெட்ச் உங்களுக்கு தேவையில்லாதனால இதையும் டெலிட். ஸோ இப்போ ஒரு எக்ஸ்ட்ரூட் பாஸ் வரைஞ்சி அதில் எப்படி இந்த லாஃப்ட் கட்டை யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் ரெக்டாங்கிள். ஸோ சென்டர் ரெக்டாங்கிள் எடுத்துக்கப்புறம் சென்டர் ரெக்டாங்கிள் டிக் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எவ்வளோ திக்னஸுக்கு ஆட் ஆகும் நீங்கள் டிஃபைன் பண்ணிங்க. உங்களோட திக்னஸ் வேல்யூ 0.15. ஸோ இதுக்கப்புறம் இதோட டேட்டா கிரியேட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கப்புறம் இதில் நடுவில் நீங்கள் ஒரு கட் எடுக்க போகிறீங்க. பட் அந்த கட் டிஃப்ரெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு ரெக்டாங்கில் ஆரம்பித்து சர்க்கிளில் இருக்குது. ஸோ சர்க்கிள்லேருந்து பாலிகனில் இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷனில் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறது லாஃப்ட் கட். ஸோ லாஃப்ட் கட்டுக்கு தேவை டிஃப்ரெண்ட் ஸ்கெச்சஸ். ஸோ அந்த ஸ்கெச்சஸை தேவையான டிஸ்டன்ஸில் பிளேன் கிரியேட் பண்ணி அதை வரைஞ்சிக்க போகிறோம். ஸோ எங்கெல்லாம் வேணுமோ அங்கே டேட்டா கிரியேட் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபேஸில் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ சென்டரில் இன்னொரு ஃபேஸ் கிரியேட் பண்ணிக்குவோம். ஸோ இந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். இதுக்கு பேரலாக ஃப்ளிப் டைரக்ஷன். ஸோ எவ்வளோ தூரத்தில் வேணும் இது. ஸோ டிஸ்டன்ஸ். ஸோ இங்கே ஒரு ஷேப்பில் கிரியேட் ஆகணும். ஓகே. ஸோ இந்த ஃபேஸில் ஒரு செக்ஷன் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபேஸ்லையும் வரைஞ்சிக்க முடியும். எகைன் இந்த பிளான் 7ங்கிற ஆப்ஷன்லையும் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். ஸோ ஸ்கெட்ச் டூல், இந்த ஃபேஸ் ஸ்பேஸ் பார் ப்ரெஸ் பண்ணி நார்மல் வியூ கொடுங்க. இதில் ஒரு ரெக்டாங்கிள். ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ அடுத்தது இந்த சென்டர் பிளானில் ஒரு சர்க்கிளாக நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்கெட்ச். ஸோ இந்த டேட்டம் பிளான். ஓகே, நார்மல் வியூ. ஸோ இதில் உள்ள சர்க்கிள். ஸோ கிரியேட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது. சென்டரில் கிரியேட் பண்ண இந்த டேட்டம் பிளானில் சர்க்கிள் இருக்குது. ஸோ இந்த கடைசி ஃபேஸில் இன்னொரு ஷேப். ஸோ இந்த ஃபேஸில் வேறு ஷேப் ஒன்று வரைஞ்சிக்க போகிறீங்க. அந்த ஷேப் எலிப்ஸாக கூட இருக்கலாம். சென்டர் பாயிண்ட் இந்த டிஸ்டன்ஸ், அதே மாதிரி இங்கே உள்ள இந்த டிஸ்டன்ஸ். ஸோ 3 செக்ஷன் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த செக்ஷனை லாஃப்ட் கட்டுங்கிற ஆப்ஷனுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபீச்சரில் லாஃப்ட் கட் உங்களோட ஃபஸ்ட்டு செக்ஷன் அண்ட் செகண்ட் செக்ஷன், அடுத்து உள்ள 3ஆவது செக்ஷன். ஸோ ஒரு ஃபீச்சராக டெவலப் ஆகிருக்கு. பட் இந்த எல்லோ கலரில் மெட்டீரியல் எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ரிமூவ் ஆகிரும். ஸோ அதுக்காண்டி டிக் உங்களுக்கு ஷேப் கிரியேட் ஆகிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ரெக்டாங்கிள், அடுத்து உள்ளது சர்க்கிள், அடுத்து உள்ளது எலிப்ஸ். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் செக்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா லாஃப்ட் கட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே லாஃப்ட் கட்டில் சென்டர்லைன் பேராமீட்டர் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். அது சேம் வைஸ் லாஃப்ட் கட்டுங்கிற ஆப்ஷனையும் அதாவது கைடுங்கிற ஆப்ஷனையும் உங்களால் யூஸ் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த 3 செக்ஷன் ஜாயிண்ட் ஆகிறப்ப வேறு ஒரு கைடை யூஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கைடு. ஸோ அது சென்டர்லைன் பேராமீட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் போகிறீங்கன்னா இந்த சென்டர்லைன் பேராமீட்டர். ஸோ ஆப்ஷனில் மெச் டென்ஷன் ஃபேஸ். சப்போஸ் உங்களோட செகண்டரி ஃபேஸும் இந்த செக்ஷனும் பர்பெண்டிகுலராக இல்லாமல் ஒரு இன்க்ளைன்ட் ஆங்கிள் இருக்கும்போது அவரோட ஃபேஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மெச் டென்ஷன் ஃபேஸ் ஆப்ஷன் மூலியமாக இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ இதுவரையும் இந்த லாஃப்ட் ஃபீச்சரை பேரலாக கிரியேட் பண்ணது எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது இந்த லாஃப்ட் ஃபீச்சர் எப்படி ரொட்டேட்டுங்கிற ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் கிரியேட் பண்ண போகிறீங்க. அதாவது நீங்கள் கிரியேட் பண்ண ஒவ்வொரு செக்ஷனும் பேரலாக இல்லாமல் ஒரு ஆங்கிளில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எப்படி இந்த லாஃப்ட் ஃபீச்சர் யூஸ் பண்ணலாங்கன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு இந்த கட் ஃபீச்சர்ஸ், இந்த பாஸ் ஃபீச்சர்ஸை டெலிட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரெக்டாங்கிள் உங்களுக்கு தேவையில்லை, அதனால் டெலிட். ஸோ உங்களுக்கு 3 டேட்டா பிளான் கிரியேட் ஆகிருக்கு. இதில் இந்த டாப் பிளான் விசிபிளாக தெரியட்டும், அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் பிளேன் உங்களுக்கு விசிபிளாக தெரியட்டும், இல்லை இந்த ரைட் பிளேன் உங்களுக்கு விசிபிளாக தெரியட்டும். நமக்காண்டி ரைட் கிளிக் ஷோ. ஸோ இந்த இடத்துல இங்கே ஒரு செக்ஷனும் அதே மாதிரி இங்கே ஒரு செக்ஷன் வரைய போகிறோம். அதே மாதிரி இந்த ரைட் பிளேனில் ஒரு செக்ஷன், இந்த 3 செக்ஷனையும் உங்களால் ஜாயின் பண்ண முடியுமாலும் முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ஸ்கெட்ச் இந்த டேட்டம் பிளேன் இதில் ஸ்கெட்ச் பண்ணுங்கள். இதுக்கு பேரலாக ஆட்டோமேட்டிக்காக திரும்பிடும். சப்போஸ் ரொட்டேட் ஆகிட்டு அப்படின்னா ஸ்பேஸ் பார், இதோட நார்மல் வியூ. ஸோ இதில் உள்ள ஒரு சர்க்கிள்,
ஸ்கெட்ச். அதே மாதிரி இன்னொரு ஸ்கெட்ச் எடுத்துக்கிறீங்க, அதே டாப் லைனில் இன்னொரு சர்க்கிள். ஸோ டாப் லைனில் 2 சர்க்கிள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது இந்த ஃப்ரண்ட் பிளான் இல்லை ரைட் பிளானில் இன்னொரு செக்ஷன் வரைய போகிறோம். அந்த செக்ஷன் எப்போவுமே இந்த செக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அதுக்காண்டி ஸ்கெட்ச், இந்த ரைட் பிளான், என்டர், இல்லை நார்மல் வியூ. ஸோ இதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிக்க போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட் ரெக்டாங்கிள் எடுத்து இங்கே ஒரு ரெக்டாங்கிள். ஸோ நீங்கள் போட்ட செக்ஷன் இங்கே ஒரு சர்க்கிளாக இருக்குது, இங்கே ரெக்டாங்கிளாக இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் சர்க்கிளாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் நீங்கள் சைஸை என்லார்ஜ் பண்ணாலும் என்லார்ஜ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்கெட்ச் 7 ரைட் கிளிக், எடிட் ஸ்கெட்ச், இது நார்மல் வியூ. ஸோ இந்த நார்மல் வியூவில் பிக் பண்ணி சைஸை உங்களால் மாற்றிக்க முடியும். ஸ்கேல் பண்ணுற ஆப்ஷன் மூலியமாகவோ இல்லை வேறு ஆப்ஷன் மூலியமாக மாற்றிக்கலாம். ஸோ மொத்தமாக சேவ் பண்ணுங்கள். இதில் உள்ள ஸ்கேல் உங்களோட ஃபஸ்ட் பாயிண்ட் எவ்வளோ பெருசு, இது பெருசாகணும் 1.8 இல்லை 1.6 மடங்கு இது பெருசாகணும். ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ 3 டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் லாஃப்ட். ஸோ டேரெக்டாக நீங்கள் எப்படி கிராஸ் செக்ஷனை சேவ் பண்ணீங்களோ அதை மாதிரி சேவ் பண்ணுங்கள். ஸோ இந்த செக்ஷன் ஒன்று, இந்த செக்ஷன் ஒன்று, அதே மாதிரி இந்த செக்ஷன். ஸோ உங்களோட செக்ஷன் பேரலாக இருந்தாலும் சரி இல்லை பர்பண்டிகுலராக வேறு எதுவும் ஆங்கிள் இருந்தாலும் சரி, அந்த செக்ஷன் எப்போயுமே கிராஸ் செக்ஷன் மாதிரி டேரெக்டாக ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கைட் குருங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை ஒரு சென்டர் லைன் போட்டு அந்த பாத் வழியே இந்த செக்ஷன்லாம் ட்ராவல் ஆக போதுனாலும் இந்த ஆர்க். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பெண்ட் வேணுமோ அதை பார்த்தா டிஃபைன் பண்ணிவிட்டு அந்த பாத்தை பேஸ் பண்ணி உங்களால் இதை டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபீச்சர்ஸ் ஒரு ரொட்டேஷன் ஷேப்பில் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ண செக்ஷன் எல்லாமே இதுக்கு பர்பண்டிகுலராக க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த செக்ஷனில் 2 ஸ்கெட்சஸும், ஸோ இந்த பிளானில் 2 ஸ்கெட்சஸும் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷன் க்ரியேட் ஆகுது. ஸோ 3வது இன்னொரு செக்ஷன் வரைய போகிறீங்க, அது வேறு பார்த்து பேஸ் பண்ணிக்கனாலும் ஸோ இந்த லாஃப்ட்டை டெலிட் பண்ணிக்கிறேன். எஸ். அடுத்தது புதுசாக ஒரு ஃபீச்சர்ஸ் டேட்டா ஆக்சிஸ். ஸோ எதுக்கு பேரலாக வேணும். அடுத்தது ஏதாச்சும் பேஸ் பண்ணி சுற்றணும் அப்படின்னாலும் இது சுற்றிக்கிட்டு இருக்கும். ஸோ செகண்ட் ரெஃபரன்ஸ் இந்த மிட் பாயிண்ட் இல்லை இந்த லைன் இல்லை இந்த என்டிடிஸ். ஸோ கோயின்சிட் ஆக வேண்டாம், ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி இருக்கிறனால ஆங்கிளை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகும். ஸோ எவ்வளோ ஆங்கிள் 45 டிகிரி. ஸோ இந்த ஆங்கிளாக கிரியேட் பண்ண இந்த டேட்டா பிளானில் புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்க போகிறோம். ஸ்கெட்ச், இந்த ஸ்கெட்ச் எந்த டேட்டா பிளானில் பிளான் 8. ஓகே, க்ளோஸ். ஸோ இப்போ இந்த இடத்துலையும் இன்னொரு சர்க்கிளோ இல்லை வேறு ஆப்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க. ஒரு பாலிகன் ஷேப் கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இந்த 4 செக்ஷனையும் எப்படி லாஃப்ட் ஃபீச்சரில் யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். லாஃப்ட். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான செக்ஷனை டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் இந்த சர்க்கிள், அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் உங்களோட இந்த ரெக்டாங்கிள். ஸோ ரெண்டும் உங்களுக்கு டேரெக்டாக ஜாயிண்ட் ஆகிரும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு இந்த சர்க்கிள் தேவையில்லை, டேரெக்டாக இந்த பாலிகன் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த பாலிகன். ஸோ 3 உங்களுக்கு பேரலாக கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் இது ஒரு செமி சர்க்கிளை தாண்டிட்டு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க, இந்த க்ளோஸ் லாஃப்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கடைசி செக்ஷனும் உங்களோட ஃபஸ்ட் செக்ஷனும் க்ளோஸ் ஆகிடும். ஸோ க்ளோஸ் லாஃப்ட். ஸோ இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நீங்கள் ஆக்சுவலாக படம் வரைஞ்சி இந்த ஷேப்பில் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிங்கன்னா எப்படி ஜாயிண்ட் ஆகிருக்குமோ அந்த ஷேப்பில் இது ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ இந்த க்ளோஸ் லாஃப்ட்டில் அன்டிக் பண்ணுறது மூலியமாக இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனையும் செகண்ட் செக்ஷனையும் ஜாயிண்ட் ஆகிறத தடுத்துடலாம். ஸோ க்ளோஸ் லாஃப்ட்டை டிக் பண்ணிங்கன்னா இதோட ஃபஸ்ட் செக்ஷனும் கடைசி செக்ஷனும் ஜாயிண்ட் ஆகும். ஸோ டிக் பண்ணுறேன், உங்களோட ப்ரொஃபைல் ஒன்று ஜாயிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ட்விஸ்ட் மீண்டை தடுக்கிறதுக்கு அந்த க்ரீன் பாயிண்ட்ஸ் உங்களால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ லாஃப்ட், எடிட் ஃபீச்சர்ஸ், ஸோ உள்ள க்ரீன் பாயிண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் பாயிண்ட்ஸ் இது, செகண்ட் க்ரீன் பாயிண்ட்ஸ் நீங்கள் மாற்றிங்க. ஸோ செகண்ட் க்ரீன் பாயிண்ட்ஸ், அடுத்த க்ரீன் பாயிண்ட்ஸ் இல்லை இது வந்து ஜாயிண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த க்ரீன் பாயிண்ட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களோட ஸ்மூத் வேல்யூஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, ஸோ அந்த க்ரீன் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்மூத்னஸ் இன்க்ரீஸ் பண்ணவோ அந்த ட்விஸ்டிங் மூவ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணவோ உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் லாஃப்ட்டில் உள்ள க்ளோசிங் லாஃப்ட். அடுத்தது இதில் கட் ஃபீச்சரில் உள்ள ஹோல் விசார்ட். ஸோ ஹோல் எப்படி ஒரு பேஸ் ஃபீச்சரில் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்காண்டி ஒரு புது ஃபைலில் நியூ பார்ட் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் எக்ஸ்ட்ரூடுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி அந்த பாக்ஸில் எப்படிலாம் நீங்கள் ஹோல் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மெத்தடை பார்க்க போகிறோம்.
ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரூடுக்கு ஸோ எந்த ஃபேஸில் நீங்கள் எக்ஸ்ட்ரூட் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபேஸை சூஸ் பண்ணிங்க. ஸோ உங்களோட டாப் பிளான். ஸோ இதில் ரெக்டாங்கிள், ஸோ டைமென்ஷன் இது ஒரு 2 டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இது ஒரு 1.5. ஸோ எல்லாம் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ எவ்வளோ திக்னஸ் இது ஆட் ஆகணும் அப்படின்னு கேட்கும். ஸோ உங்களோட திக்னஸ், ஸோ திக்னஸ் உங்களுக்கு ஜஸ்ட் 3 அப்படின்னா 3. ஸோ இதில் கம்மி பண்ணிக்க போனாலும் ஈஸியாக உங்களால் கம்மி பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இது எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்குன்னா ப்ரிவ்யூ பார்த்துங்க. ஸோ உங்கள் ப்ரிவ்யூ உங்களுக்கு பிங்க் கலரில் தெரியும். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு ஃபேஸ்லையும் எப்படி ஹோல் ப்ளேஸ் பண்ணுறது, அப்படி இந்த ஹோல் ப்ளேஸ் பண்ணுறப்ப அது என்ன ஹோல்ஸாக ப்ளேஸ் ஆகணும், அது ISO ஹோல்ஸா இல்லை M10 ஹோல்ஸா நீங்கள் தனித்தனியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹோல்ஸில் ஹோல் விசார்ட், ஸோ கட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹோல் விசார்ட்னு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளது டைப், அடுத்து உள்ளது பொசிஷன். ஸோ எந்த மாதிரி ஹோல் உங்களுக்கு தேவையோ அதை டைப்புங்கிற ஆப்ஷன் மூலியமாக சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ப்ரிவ்யூ இங்கே காமிக்கும். ஸோ அந்த ஹோல்ஸ் எந்த இடத்துல ப்ளேஸ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த பொசிஷனுங்கிற ஆப்ஷன் மூலியமாக உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டைப். ஸோ எந்த மாதிரி ஹோல் வேணும், ஸோ இது மாதிரி ஸ்டெப்புடு ஹோலா, சாம்பர் ஹோலா, இல்லை இது மாதிரி ட்ரில் பிட் ஹோலான்னு நீங்கள் படத்தை வச்சு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு ஹோல்ஸ் தேவை அப்படிங்கிறப்ப அந்த ஸ்டாண்டர்ட் எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிறத இதை சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ANSYS இன்ச், ANSYS மெட்ரிக், BSA ஸ்டாண்டர்ட், 10 ஸ்டாண்டர்ட் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ உங்களுக்கு ISO வேணுமா இல்லை IS வேணுமா தனியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவை ஒரு ISO அப்படின்னா ISO. ஸோ ISOன்னு செட் பண்ணிட்டீங்கன்னா அதை பேஸ் பண்ணி மட்டும் தான் உங்களால் ஹோல் க்ரியேட் பண்ண முடியும். அவரோட டிஃபால்ட் சைஸ் இங்கே க்ரியேட் ஆகும். ஸோ ISOவில் உள்ள எக்ஸ்டர்னல் போல்ட் ஸ்க்ரூ டைப் வேணுமா இல்லை சாக்கெட் டைப் வேணுமா இல்லை ஹெட் டைப் வேணும் கேட்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிங்க. ஸோ நார்மலாக உள்ள போல்ட் கிரேட் ஆப்ஷன். அடுத்தது இந்த ISO ஸ்டாண்டர்டில் எந்த சைஸஸ் எல்லாம் டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்களோ அந்த சைஸ் எல்லாம் இதில் க்ரியேட் ஆகும். ஸோ M5, M1, M6ங்கிற ஆப்ஷன் க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் உங்களோட ட்ரில் பிட்டோட சைஸ். ஸோ உங்கள் ட்ரில் பிட்டுக்கு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸ் மட்டும் தான் அந்த ஹோலில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் ட்ரில் பிட் 12, 16, 20ங்கிற மட்டும் தான் இருக்கும். ஸோ இடையில உள்ள 18, 17 அப்படிங்கிறது இங்கே ரீமிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹோல் தேவை அப்படிங்கிறப்ப நீங்கள் நார்மல் ஹோல் தான் க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ 20ங்கிற ஹோல் உங்களுக்கு தேவை அப்படின்னா 20. ஸோ ஃபிட், அதுக்கு எதுவும் ஃபிட் தேவை அப்படின்னாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இடத்துல நீங்கள் போல்ட் போடும் போது அந்த இடத்துல க்ளோஸ் டாலரன்ஸ் இல்லை லூஸ் டாலரன்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸோ லூஸ் அப்படிங்கிறது நீங்கள் இந்த போல்ட்டை ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்க முடியும். நார்மல் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக ஃபிட்டாக இருக்கும். க்ளோஸ் அப்படிங்கிறது டைட் ஃபிட். ஸோ இந்த ஷோ கஸ்டம் சைஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக டிஃபால்ட் சைஸ் இல்லாமல் நீங்களாக ஒரு சைஸை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதாவது M10, M12ங்கிற டிஃபால்ட்டாக உள்ள சைஸ் இல்லாமல் இது இடையில உள்ள 11s, 15 அது மாதிரி இன்பிட்வீன்ஸ் உங்களுக்கு ஒரு டயாமீட்டர் தேவைனாலும் இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ M20 செட் பண்ணிக்கிறேன், ஷோ கஸ்டம் சைஸ். ஸோ அது கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே என்ன வேல்யூ செட் பண்ணிங்களோ அந்த வேல்யூஸில் இங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ உங்களோட மீன் டயாமீட்டர், அதாவது உங்கள் ஸ்டெட்டோட டயாமீட்டர் 22, உங்கள் ஹெட் டயாமீட்டர் 37, உங்களோட டெப்த், அவங்க ஹெட்டோட டெப்த் வந்து 12.5. ஸோ இது மூணுமே டிஃபால்ட்டாக இந்த M20ங்கிற செட் ஆகிருக்கு. ஸோ M20ல் இதுதான் உங்களோட டிஃபால்ட் வேல்யூஸ். ஸோ M20 செட் பண்ணிவிட்டு அந்த M20யோட டிஃபால்ட் வேல்யூஸ்லேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறீங்கன்னா இந்த ஷோ கஸ்டம் சைஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு 23 இருந்தால் போதும் அப்படின்னு தனியாக செட் பண்ணிக்கலாம். எகெயின் நீங்கள் ரீஸ்டோர் டிஃபால்ட் வேல்யூங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இதை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட முடியும். அடுத்தது என் கண்டிஷன். ஸோ என் கண்டிஷன் அப்படிங்கிறது உங்கள் ஹோலோட டெப்த். ஸோ ஹோல் டயாமீட்டர், ஹெட் டயாமீட்டர்லாம் இங்கே சொன்னாலும் உங்கள் ஹோல் எவ்வளோ டெப்த்து கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே என் கண்டிஷன் மூலிமா சொல்லிக்க முடியும். ஸோ த்ரூ ஆல். ஸோ பிளைண்ட் அப்படிங்கிறது உங்கள் டைமென்ஷன். ஸோ எவ்வளோ டைமென்ஷனுக்கு இந்த ஹோல் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறத பிளைண்டுங்கிற ஆப்ஷன் மூலிமா செட் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்து த்ரூ ஆல். உங்கள் மெட்டீரியல் ஃபுல்லாகவே இந்த ஹோல் டெவலப் ஆகணும். ஸோ இந்த மெட்டீரியலோட ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு வரையும் இந்த ஹோல் டெவலப் ஆகணும் அப்படின்னா த்ரூ ஆல். அடுத்தது அப் நெக்ஸ்ட். ஸோ அடுத்த சர்ஃபேஸ் வரையும் டெவலப் ஆகணும், இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுற பாயிண்ட் வரையும் செலக்ட் ஆகணும். அடுத்து உள்ளது இந்த சர்ஃபேஸ், அதாவது அடுத்த சர்ஃபேஸ், அதாவது நீங்கள் செலக்ட் பண்ணுற சர்ஃபேஸ் வரையும் செலக்ட் ஆகும். ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நீங்கள் செலக்ட் பண்ண சர்ஃபேஸ்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ்லேயே இது ஸ்டாப் ஆகிடணும் அப்படின்னா ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ். ஸோ த்ரூ ஆல் கொடுத்துக்குவோம். ஸோ த்ரூ ஆல் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ எவ்வளோ ஹெட் கிளியரன்ஸ், அந்த ஹெட்டுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் தேவையோ அந்த கிளியரன்ஸை எங்கே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே டாலரன்ஸ். உங்களுக்கு மேலே இந்த ஷங்க் மாதிரி சாம்பர் அப்ளை ஆகிக்கணுமா வேண்டாமா. ஸோ சாம்பர் தேவை அப்படின்னா ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ சாம்பர் தேவை அப்படின்னா நியர் சைட் ஷங்க். ஸோ இது அண்டர் ஹெட் கவுண்டர் சிங். ஸோ அண்டர் ஹெட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி கவுண்டர் சிங் வேணாலும் அந்த அண்டர் ஹெட் கவுண்டர் சிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபேர் சைடு கவுண்டர் சிங்னா உங்களோட ஹோல் டெப்த். ஸோ ஹோலோட எண்ட் பாயிண்டில் உங்களுக்கு இது மாதிரி சாம்பர் அப்ளை பண்ண அப்படின்னா இந்த ஆப்ஷன் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ்லாம் இதில் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம்
பொசிஷன். ஸோ இதோட 3D sketch. ஸோ எந்த ஃபேஸில் உங்களுக்கு வேணும், இந்த ஃபேஸ்லையா எந்த ஃபேஸ்லையான்னு கேட்கும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபேஸ் இந்த ஃபேஸ், அது மாதிரி இந்த ஃபேஸில் ஒன்று வேணும், இங்கே ஒன்று வேணும். அதுமாரி நீங்கள் தேவையான இடத்துல கன்வியூஸாக சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ டைப்பில் போகிறோம். நீங்கள் சொன்ன டயாமீட்டருக்கு ஒரு ஹோல் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ இது டெப்த்தோட ஹைட், ஸோ இது ஸ்டெட்டோட டயாமீட்டர், இது ஹெட்டோட டயாமீட்டர். ஸோ நீங்கள் த்ரூ ஹோல் கொடுத்ததுனால ஃபுல் டெப்த்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எகைன் டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணுறோம். இது ஒரு 100. அது மாதிரி ஹெட் ஒரு 150. இந்த டெப்த்து வந்து ஒரு 20. ஸோ இது மாதிரி தனித்தனியாக உங்களால் செட் பண்ணிக்க முடியும். ஸோ எகைன் நீங்கள் இன்னும் அதிகப்படுத்துறீங்க. இது ஒரு 300, இது ஒரு 500 mm, இந்த ஹைட் ஒரு 50. ஸோ இந்த கிளியரன்ஸ் உங்களுக்கு தேவையில்லைனாலும் கிளியரன்ஸ் நீங்கள் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ நியர் மேலே ஷங்க் தேவையில்லை, அந்த ஷங்க் உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். ஜஸ்ட் ஒரு 200 டைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் ஹெட் உங்களுக்கு டெவலப் ஆயிரும். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் ப்ளேஸ் பண்ணீங்களோ அங்கெல்லாம் அந்த ரெடி பண்ண டைப்பில் ரெடி பண்ண சைஸில் உங்களுக்கு ஹோல் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ எகெயின் நீங்கள் வந்து டைப்பில் எடிட் பண்ண அவரோட பொசிஷன் உங்களுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ டைப் அவரோட கேட்டகரிஸ் அவரோட சைஸை மாற்றுறதுக்கு இந்த டைப்புங்கிற ஆப்ஷனும், அவரோட பொசிஷனை மாற்றுறதுக்கு சைடு உள்ள பொசிஷன் அண்ட் 3D sketchங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெட் கிளியரன்ஸுங்கிற ஆப்ஷன் மூலியமாக ஹெட் கிளியரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த கிளியரன்ஸ், ஸோ எவ்வளோ தூரம் உள்ளே போகணும். ஸோ ஹோலுக்கு அப்புறம் இது ஒரு 100 mm. மீட்டரில் இருக்குது. ஸோ அதனால் 0.1 மீட்டர்னு செட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஹெட்டுமே 0.1 mm உள்ள கிரியேட் ஆகிருக்கும். அடுத்தது நியர் சைடு ஷங்க். ஸோ ஷங்க் மை ஒன்று கிரியேட் ஆகணும் அப்படின்னா டேப்பர் சாஃப்ட்டில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட வேல்யூஸ் ஜஸ்ட் ஒரு 2. ஸோ டயாமீட்டர் ஒரு 500 கொடுத்தனால இது ஒரு 550. ஸோ இது ஷங்காக ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஸோ டாப்பில் ஷிங் வேணுமா இல்லை டவுனில் ஷிங் வேணுங்கிறத நியர் சைட் ஷிங். ஸோ நியர் சைடு அப்படிங்கிறது ஹெட்டுக்கு பக்கத்தில் உள்ளது. ஸோ அண்டர் அப்படிங்கிறது ஹெட்டோட இன்சைடு. ஸோ இந்த எட்ஜில் உங்களுக்கு இந்த ஷிங் வேணும் அப்படின்னா இந்த ஷிங்கை ரெடி பண்ணிக்க முடியும். ஸோ இது ஷிங்கோட சைஸை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ இது தேவையில்லை அப்படின்னா இது அன்டிக். ஸோ கடைசி உள்ள ஆப்ஷன் ஃபேர் சைடு கவுண்டர் ஷிங். ஸோ ஃபேர் அப்படிங்கிறது இந்த ஸ்டெட்டோட அண்டர். ஸோ ஃபேர், ஸோ இது எவ்வளவு வேணும். ஸோ இது டயாமீட்டர். ஸோ இந்த நார்மல் டயாமீட்டர் நீங்கள் 300 செட் பண்ணிடுவீங்க. ஸோ அதையோட அதிகமாக ஒரு 400. ஸோ இந்த கவுண்டர். ஸோ ஹெட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ஃபேஸுக்கும், அதாவது நீங்கள் சேவ் பண்ண ஃபேஸுக்கும் அதோட அண்டர் கட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அடுத்து நியர் சைடு கவுண்டர்சிங் அப்படிங்கிறது இந்த ஹெட்டோட டாப்பில் எவ்வளோ சாம்பர் வேணும். அடுத்தது அண்டர் ஹெட் அப்படிங்கிறது ஹெட்டோட டவுனில் எவ்வளோ சாம்பர் வேணும். ஸோ கடைசியாக உள்ள ஃபேர் சைடு அப்படிங்கிறது உங்கள் ஸ்டெட்டோட அண்டர் அவரோட உங்கள் ஹோலோட என் பாயிண்டில் எவ்வளோ சாம்பர் வேணும். ஸோ இது மாதிரி தனித்தனியாக உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ எங்கேலாம் நீங்கள் ஹோல் வேணும்னு ப்ளேஸ் பண்ணி அங்கே ஹோல் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதே ஹோலை நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சென்டர் லைன் போட்டு கட் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக எக்ஸ்ட்ரூங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ ஹோலை பொறுத்த வரையும் எந்த டைப்பில் வேணும் எந்த இடத்துல வேணும்னு டேரெக்டாக சூஸ் பண்ணிக்க முடியும். எகெயின் ஹோல். ஸோ இது மாதிரி ட்ரில் பிட் ஹோல் வேணும். ஸோ ஆன்சரிங் எந்த இடத்துல வேணும், இந்த ஃபேஸில் வேணும். பொசிஷன் 3D sketch. ஸோ இடத்த மாற்றுறதுக்கு இல்லை ஹைட் டைமென்ஷனை மாற்றுறதுக்கு ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஸோ ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால டைமென்ஷனை மாற்றிக்குவோம். ஸோ இங்கே உள்ள இன்ச்சஸ். ஸோ கஸ்டம் சைஸிங். ஸோ இதோட டயாமீட்டர் எவ்வளவு, என் கண்டிஷன் எவ்வளோ தனியாக சொல்லிக்க முடியும். ஸோ 0.24 இல்லாமல் இது ஒரு 3 inches. இல்லை பெருசு பண்ணாலும் பெருசு பண்ணிக்க முடியும். 3. அடுத்து என் கண்டிஷன். ஸோ என் கண்டிஷனில் எவ்வளோ லென்த் வேணும். ஸோ லென்த் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஆப்ஷனில் ஸோ எந்த மாதிரி டைப்ஸ், ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இந்த என் கண்டிஷன், அதாவது ஆப்ஷனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே உள்ள காஸ்மெட்டிக் த்ரெட். ஸோ நீங்கள் போல்ட் போட்டதுக்கு அப்புறம் ஒரு த்ரெட் நீங்கள் போட்டது மாதிரி இண்டிகேட் பண்ணணும் அப்படின்னா காஸ்மெட்டிக் த்ரெட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காஸ்மெட்டிக் த்ரெட் ஜஸ்ட் உங்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மட்டும்தான் யூஸ் ஆகும். அது இது விசிபிளாக தெரியாது. ஸோ காஸ்மெட்டிக் த்ரெட்டை போட்டு நீங்கள் ட்ராயிங்ஸ் மூடுக்கு சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களோட காஸ்மெட்டிக் த்ரெட் தெரியும். ஓகே, நீங்கள் சொன்ன சைஸுக்கு இது கிரியேட் ஆகிரும். ஸோ இந்த 3 ஹோல்ஸையும் திரும்பி நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா இது ரைட் கிளிக், எடிட் ஃபீச்சர்ஸ். ஸோ இதில் உங்களுக்கு த்ரூ ஆல்னு தேவையில்லை, உங்களுக்கு டிஸ்டன்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்காண்டி இதோட என் கண்டிஷனை பிளைண்ட். ஸோ எவ்வளோ வேல்யூஸ், ஒரு டிஸ்டன்ஸ். ஸோ கம்மி பண்ணிக்கிறேன், 1 மீட்டர் வேண்டியில் இதான் உங்களோட டிஸ்டன்ஸ். ஸோ ஹோல் த்ரூ ஹோலாக இல்லாமல் பர்டிகுலர் டிஸ்டன்ஸும் மட்டும் இருக்கும். ஸோ ட்ரில் பிட் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுவும் ஃபுல் லென்த்தாக எடுத்துக்காது.
இந்த சாப்டரில் எப்படி ஒரு ஃபீச்சரை க்ரியேட் பண்ணுறது, அந்த க்ரியேட் பண்ண ஃபீச்சர் எப்படி கட் பண்ணுங்கிறத பற்றியும் பார்த்துட்டோம். ஸோ ஹோலை எப்படி ப்ளேஸ் பண்ணலாம், அதை எப்படியெல்லாம் எடிட் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்தாச்சு. ஸோ அடுத்த சாப்டரில் இந்த சாலிட் மாடலிங்கை எடிட் பண்ணலாம் எப்படின்னு பார்க்க போகிறோம்.